This is Narbavi Easy Learning Computer Science. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்குறோம். அதில் வந்து லாஸ்ட் டாபிக் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். இது பார்ட் 5 வீடியோ. ஆல்ரெடி பார்ட் 1, 2, 3, 4 போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பெட்டராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். ஸோ ஃபஸ்ட்டு ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 2 பேராகிராஃப் வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணது முடிச்சதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் 3rd லைனில் ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறோம். அப்போ நேராக என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அந்த 3rd லைனில் போயிட்டு நம்ம அந்த கரெக்ஷன் வந்துட்டு செய்வோம் இல்லையா, செஞ்சு முடிப்போம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் எனக்கு செகண்ட் பேராகிராஃப்லேயும் பார்த்திங்கன்னா செகண்ட் லைனில் ஒரு கரெக்ஷன் இருக்குது நோட் பண்ணுறேன். இப்போ நான் கரண்ட்டாக இருக்கிற அந்த பிளேஸில் இருந்துட்டு ஜம்ப் பண்ணி செகண்ட் பேராகிராஃபோட செகண்ட் லைனுக்கு மூவ் பண்ணுவேன். ஸோ மூவ் பண்ணிவிட்டு அங்கே கரெக்ஷன் நான் வந்து கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் லாஸ்ட் லைன்லேயும் எரர் இருக்குது, ஒரு கரெக்ஷன் இருக்குது நோட் பண்ணுறேன். ஸோ அகைன் அங்கேயிருந்து ஜம்ப் பண்ணி நான் லாஸ்ட் லைனுக்கு மூவ் பண்ணி அங்கே உள்ள கரெக்ஷனாக முடிச்சிருவேன். ஸோ அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி நம்ம அந்த ஒர்க்கை பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஸோ பைத்தான்லேயும் அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பைத்தானில் சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா 1 by 1 எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் 1 ஸ்டேட்மெண்ட், தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தென் 3rd ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகும். அதில் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஜம்ப்லாம் ஆகாது. த நெக்ஸ்ட் அதிலே வந்து நம்ம பிரான்ச்சிங் பார்த்தோம், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம். இஃப் கண்டிஷனில் வந்துட்டு நம்ம கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோலில் 1 லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். தட் இஸ் 1 ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு, 1 பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்குக்கு நம்ம கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணுவோம். தென் அதிலே பார்த்திங்கன்னா வைல் லூப்பிங்லாம் பார்த்தோம், இந்த வைல் லூப், ஃபார் லூப்லாம். ஸோ இதில் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிஷனை பேஸ் பண்ணி 1 பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயோ இல்லை வைல் லூப்குள்ளேயோ இல்லை ஃபார் லூப்குள்ளேயோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு கீவேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன கீவேர்டு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட், அடுத்தது கண்டினியூ அண்ட் தென் பாஸ். இந்த 3 கீவேர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பைத்தானில் பண்ண போகிறோம். ஸோ இதான் ஓவராலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ஃபார் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் அன்கண்டிஷ்னலி ட்ரான்ஸ்ஃபர் த கண்ட்ரோல் ஃப்ரம் 1 பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் டு அனதர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃப்ளோ சார்ட்டில் கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த பிளாக் உள்ளரையே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் தென் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே ஃப்ளோ சார்ட் இது. ஃபஸ்ட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா டெர்மினேட் பண்ணும் லூப்பை. தட் இஸ் டெர்மினேட் லூப் கண்டெய்னிங் இட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பார்த்த உடனே அந்த லூப்பில் இருந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ தான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட மெயின் பர்பஸ். தட் இஸ் டெர்மினேட் த லூப் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான கீவேர்டு. ஃபார் லூப்லேயோ இல்லை வைல் லூப்லேயோ நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறப்ப அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகாத வரைக்கும் கண்ட்ரோல் வந்து வெளியில் வராது இல்லையா. பட் பிரேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக வந்து அந்த லூப் விட்டு வெளியில் எக்ஸிட் ஆகி வந்துடும். இதுதான் பிரேக்கோட மெயினாக யூசேஜ். சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிரேக் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். கீவேர்டு இந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஒரு லூப்குள்ளே என்டர் ஆகிறோம். ஸோ லூப்குள்ளே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் செக் பண்ணுறோம். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதில் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா எக்ஸிட் உடனே பண்ணிவிடுவோம். தட் இஸ் இமீடியட்லி எக்ஸிட் ஃப்ரம் த லூப் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலை அப்படின்னா நோ அப்படின்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்பி அகைன் வந்து செகண்ட் டைமாக கண்டிஷனாக செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பிரேக் பார்த்த உடனே எக்ஸிட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லூப்பிங்கில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம், வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப்குள்ளே இஃப் கண்டிஷனுக்குள்ளே பிரேக் அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ பிரேக் பார்த்த உடனே என்ன பண்ணணும்னா அந்த ஃபார் லூப் விட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ள கோடிங் எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வைல் லூப்பு. அந்த இடத்துல வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே வைல் லூப் போட்டு வெளியில் வந்துட்டு கோட் அவுட் சைட் தி வைல் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம்.
இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள் ஃபார் வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்டு அப்படிங்கிறது இங்கே கண்ட்ரோல் வேரியபிள் அப்படி சொல்கிறோம். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ரேஞ்சுக்கு பதிலாக நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்குறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா லூப் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கேரக்டராக வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகும். ஒவ்வொரு கேரக்டராக உள்ளே போகும்போதே நாங்கள் வந்து இஃப் கண்டிஷன் நம்ம வச்சு செக் பண்ணிக்கிறோம். அந்த லெட்டர்ஸ் வந்து வருதான்னு சொல்லிட்டு. சப்போஸ் ஈங்கிற லெட்டர் வந்து என்கவுண்டர் ஆணுச்சு அப்படின்னா உடனே பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா JUMPSTAT வரைக்கும் வரல. வந்த உடனே வந்து பிரேக் பண்ணி தட் இஸ் ஸ்டாப் பண்ணிடுது லூப்பை. அவுட்புட்டில் நமக்கு இந்த அவுட்புட் கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பிரேக் ஸ்டேட்மெண்ட்டில் ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு லூப்பில் வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு லூப் விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அங்கே எல்ஸ் பார்ட் இருந்துச்சுன்னா அந்த எல்ஸ் பார்ட் கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகாது. அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கு ஒரு ப்ரோக்ராமில் கொடுத்துருவாங்க பாருங்கள். இதில் வந்து எல்ஸ் அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ப்ரோக்ராம் தான். எல்ஸ் பார்ட்டில் வந்து பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்குறோம். ஸோ எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அவுட்புட்டில் பாருங்கள் ஜம்ப் ST18 வந்துட்டு எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்து கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பிரேக் மாதிரி கிடையாது. இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த ஐட்ரேஷனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கும் போயிடும். இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். தட் இஸ் இட் இஸ் யூஸ் டு ஸ்கிப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த லூப் அண்ட் ஸ்டார்ட் வித் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன். ஸோ டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். சின்டாக்ஸ் வந்துட்டு நம்ம பிரேக் மாதிரி தான். கண்டினியூ அப்படின்னு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் கண்டினியூ ஆகிடும். அடுத்தது பாருங்கள் ஒரு ஃப்ளோ சார்ட்டு. இந்த ஃப்ளோ சார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்க. அதர் கண்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டினியூ பண்ணிகிட்டே வரும். சப்போஸ் கண்டினியூ இருந்துச்சு ஒன்ஸ் நம்ம கண்டினியூ பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா எஸ் அப்படின்னா திரும்ப லூப்புக்கு போயிட்டு அடுத்த ஐட்ரேஷனை வந்து கண்டினியூ பண்ணும். சப்போஸ் கண்டினியூ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வரல அப்படின்னாக்கா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது எது மாதிரி அப்படின்னு சொன்னாக்கா இப்போ நோட் புக் கரெக்ஷன் பண்ணும்போது சப்போஸ் ஏதாச்சும் ஒரு நோட்டில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த கரெக்ஷனில் உள்ள நோட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நோட் புக்ஸ்லாம் கரெக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா டீச்சர்ஸ், அந்த மாதிரி இந்த அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே பாருங்கள் ஒரு ஒர்க்கிங் கொடுக்குறாங்க. இப்போ இஃப் கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா உடனே என்ன பண்ணும் அப்படின்னா கோட் அவுட் சைட் த ஃபார் லூப், அதாவது இந்த ஃபார் லூப் விட்டு நெக்ஸ்ட்டு அப்புறம் இருக்கு இல்லையா அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் ஒயில் லூப்லையும். ஸோ ஒயில் லூப்பில் கண்டிஷனை ஒர்க் பண்ணும் போது கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு என்ன பண்ணணும்னா கோட் அவுட் சைட் த ஒயில் லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அடுத்த ஐட்ரேஷனை எடுத்து அதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட் இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டோட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதே ப்ரோக்ராம்லேயே நம்ம கண்டினியூ அப்படிங்கிற டேர்ம் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள அந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒவ்வொரு கேரக்டராக உள்ளே எடுத்துகிட்டு வரும். வந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணும். கண்டினியூ அப்படின்னா அடுத்த ஸ்டாப் பண்ணாது, எக்ஸிட் பண்ணாது. ஜஸ்ட் அடுத்த ஐட்ரேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரிங் கிடச்சிரும். ஸோ இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். அடுத்து வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது பைத்தானில் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், புது ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு நல் ஸ்டேட்மெண்ட். பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் when executed by the interpreter it is completely ignored. ஓகேங்களா? இந்த பாஸ்ன்னு பார்த்த உடனே இக்னோர் பண்ணிவிடும். இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா nothing happens when pass is executed, it results in no operation. ஸோ எந்த ஆப்ரேஷன் நடக்காது, nothing happens அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா. ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாஸ் அப்படின்னா கீவேர்டை கொடுத்தா போதும், உடனே வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அடுத்ததுக்கு பாஸ் ஆகிடும். நம்ம குஸ் ப்ரோக்ராம்லலாம் பாஸ் சொன்னோம் அப்படின்னாக்கா அடுத்த கொஸ்டின் மூவ் ஆகிடுவாங்க இல்லையா, அதே மீனிங் தான் இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம். இது ப்ரோக்ராம் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு இன்புட் கெட் பண்ணுறாங்க. ஈக்குவல் டு அந்த இன்புட் வந்து ஏவாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஆப்ரேஷன் கொடுக்கல இல்லையா, கொடுக்காம என்ன ஜஸ்ட் பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டாக்கா அடுத்த ஒர்க்காக செய்யும். ஓகேங்களா? தென் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அங்கே எக்ஸிக்யூட் ஆகிடும். இதுதான் பாஸோட யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா. இதை வந்து என்ன சொல்லலாம் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லலாம். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் கூட சொல்லலாம் அதை. தட் இஸ்
பாஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ் ஹோல்டர். ஃப்யூச்சரில் அந்த இடத்துல நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபில் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு பிளேஸை ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம். சப்போஸ் அங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல, பாஸ் கொடுக்கல அப்படின்னா எரர் காமிக்கும். ஸோ அந்த எரர் காமிக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி பாஸ் அப்படின்னு மட்டும் கரண்ட்டாக கொடுத்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஃப்யூச்சரில் அங்கே ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பாஸோட மெயின் யூசேஜ். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். இந்த ஃபார் லூப்புக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளாக பாஸ் அப்படிங்க மட்டும் தான் இருக்குது. ஸோ பாஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே பண்ணாது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் லைனில் இருக்கிறது நமக்கு ஆன்சரில் கிடச்சிரும். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எண்ட் ஆஃப் த லூப் ஸ்ட்ரக்சர் வில் பி பில்ட் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குது, அது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு QPython 3L ஆப்குள்ளே போயிட்டு எடிட்டர் மோடை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங் விண்டோக்குள்ளே போயிட்டு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபார்வேர்ட் இன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு, அதில் உள்ள லெட்டர்ஸ் ஒவ்வொன்றா எடுத்துக்கும் லூப்குள்ளார. ஸோ இப்போ லூப்குள்ளார வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த வேர்டு வந்துட்டு ஈயா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். எந்த இடத்துல எந்த ஐட்ரேஷனில் ஈ அப்படிங்க என்கவுண்டர் ஆகுதோ உடனே அந்த லூப் விட்டு வெளியில் வந்துடும். தட் இஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த வேர்டை பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள எழுத்து மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா அந்த ஈக்கு முன்னாடி உள்ள லெட்டர்ஸ் மட்டும் அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு முதல்ல சேவ் பண்ணிப்போம். .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது அவுட்புட்டில் நமக்கு ஜம்ப் ஸ்டேட் அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இப்போ அங்கே ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது எண்டில். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபார் லூப்பில் எல்ஸ் பார்ட் நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ எல்ஸ் பார்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் என்கவுண்டர் பண்ண உடனே ஜஸ்ட் வெளியில் வந்துடும். வெளியில் வந்தோடனே எல்ஸுங்கிறது ஃபாரோட எல்ஸு. ஸோ அதனால் அந்த இது வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா பிரேக் இல்லையா. ஸோ பிரேக் பார்த்தோன்னா லூப்பை விட்டே வெளியில் வந்துடும். அதனால் அந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த லூப்பில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு இருக்குது, அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அவுட்புட்டில் நமக்கு கிடைக்கும் ஜம்ப் ஸ்டேட் அப்படின்னு கிடைக்குது, அண்ட் தென் எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இதில் எல்ஸ் பார்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகாது. ஸோ இதுதான் வந்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிட்டு கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டினியூக்கு எக்ஸாம்பிள் இது. ஸோ பார்க்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஈ வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டினியூ அப்படிங்கிற மீனிங். ஸோ கண்டினியூ பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் எல்ஸ் பார்ட் பற்றி பிரச்சனை கிடையாது, ஒர்க் ஆகும். தென் லாஸ்ட்டில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு பாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறோம். ஸோ பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அதனால் ஒன்றுமே நம்ம தரல ஸ்டேட்மெண்ட்ஸு. ஸோ இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் கூட எண்டில் வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எண்ட் ஆஃப் த லூப் ஸ்ட்ரக்சர் வில் பி பில்ட் இன் ஃபியூச்சர்னு கொடுத்துக்கிறோம். ஸோ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைன் மட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து பாஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.